வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் இவங்க ரிலீஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனில் 11,000 வேக்கன்சிஸ்க்கு மேலே உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இனிஷியல் சேலரியே 19,900 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். முக்கியமாக இதோட எக்ஸாம் நீங்கள் தமிழ்லையுமே அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்பியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இங்கே இமேஜ் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதுதான் உங்களோட போஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பேஜில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் அப்படிங்கிற அனெக்ஸர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆர்ஆர்பிலேருந்து நமக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா மே 15லேருந்து ஜூன் 14 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க, அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா ஜூன் 17ஆம் தேதியிலேருந்து ஜூன் 26ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே மொத்தமாக வேக்கன்சிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 11,127 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி கேட்டகரியில் இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். இனிஷியல் பேசிக் பேவே 19,900 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அந்த டேட் படி 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ்க்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி மார்னிங் 10 AM ஈவினிங் 5 PM கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் கேட்டகரி. ஸோ இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஐவிஷன்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஏஜில். அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸர்விஸ்மேனாக இருக்கிற பட்சத்தில் யூஆர்என் இடபிள்ஸாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 6 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டினா 8 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸு அதேமாதிரி விடோஸ், டிவோர்ஸ்டு, ஜூடிகலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் பட் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரியில் வர பெண்களுக்கு யூஆர்என் இடபிள்ஸாக இருந்தால் 35 வயது வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 38 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் டவுட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 18லேருந்து 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். யூஆர் ஓபிசியாக இருக்கீங்கன்னா ஜூலை 2 1996க்கு அப்புறமா பிறந்தவங்க எலிஜிபிள். ஓபிசியாக இருந்தால் ஜூலை 2 1993க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டினா ஜூலை 2 1991க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் கேட்டகரி டிரான்ஸ்ஜெண்டர்
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இபிசி இந்த கேட்டகிரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 250 ஃபீஸ் இருக்கும். இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே ரூ. 500 ஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரூ. 250 ஃபீஸ் பெய்ட் பண்ணி அப்ளை பண்ணுறவங்களுக்கு இதை வந்து போஸ்டிங்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி நீங்கள் அட்டன் பண்ணோன்னே ரூ. 250 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ₹500 பெய்ட் பண்ணவங்களுக்கு ₹400 பெய்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடியும் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஃபீஸுமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி இருக்கும், செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி பார்த்திங்கன்னா சிபிடி 1ன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி சிபிடி 2ன்னு சொல்லி ஒரு எக்ஸாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் 60 மினிட்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 75 கொஸ்டின்ஸ் இருக்கும், 75 மார்க்குக்கு. அதே மாதிரி 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஒரு ராங் ஆன்சருக்கு 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. சிலபஸ் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ் இது ரிலேட்டடாக அவங்க கொடுத்துருக்க இந்த சிலபஸ் தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி 2 பார்ட்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் எக்ஸாம் இருக்கும். மொத்தமாக 175 கொஸ்டின்ஸு. பார்ட் ஏல 100 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ்க்கும், பார்ட் பியில் 75 கொஸ்டின்ஸ் 60 மினிட்ஸ்க்கும் எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1/3 மார்க் வந்து ஒரு ராங் ஆன்சருக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சிபிடி 1 எக்ஸாமில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு சிபிடி 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இருக்குது. அதேமாதிரி சிலபஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் பி இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏக்கான சிலபஸ். இது பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃபார் பார்ட் பி. ஓகேங்களா? ஸோ அதோட சிலபஸ் செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ட்ரேடுக்கு என்ன மாதிரி டாஸ்க் இருக்குங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எது ரிலேட்டடாக டெஸ்ட் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதை வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். வேலிடான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ், சிக்னேச்சர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ இங்கே வந்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்திங்கன்னா ₹19,900. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸு அல்லது மெட்ரிகுலேஷன் அல்லது 10th பாஸு பண்ணிவிட்டு அதோடவே நீங்கள் ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்லியிருக்க ரெலவெண்ட் ட்ரேடில், அதாவது ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மில்ரைட், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், armature and coil binder, மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? 10th முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்கேன் இந்த ட்ரேடில் நீங்கள் என்சிவிடி சர்டிஃபிகேட் அல்லது எஸ்சிவிடி சர்டிஃபிகேட், ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுட்டிங்கன்னா எலிஜிபிள். அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து ரெலவெண்ட் ட்ரேடில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ கோர்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸோ, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். அல்லது அது ரிலேட்டடாக ஐடிஐ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 186 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப்புமே இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க வேக்கன்சிஸ். நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு 186 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் யூஆருக்கு பார்த்திங்கன்னா 93, எஸ்சிக்கு 24, எஸ்டிக்கு 14, ஓபிசிக்கு 41, இடபிள்யூஎஸ்க்கு 14, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 19 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இயர்லி ஒன்ஸ் தான் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.